வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூபிட் பே. யூபிட் பேயில் நம்ம ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த யூபிட் பே பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ளே ஸ்டோரில் வந்திருக்க ஒரு அற்புதமான அப்ளிகேஷன். இதன் மூலயமா நமக்கு பலவிதமான ஏர்னிங் இருக்குது. அதாவது டைரக்ட் ரெஃபரல் இன்கம் இருக்குது. நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 8%லேருந்து 9% வரையும் இருக்குது. அது இல்லாமல் ஷாப்பிங் பண்ணுறது, அமேசான், ஃப்ளிப்கார்ட் மூலயமா ஷாப்பிங் பண்ணுறதுல நமக்கு கமிஷன் இருக்குது. இதுமாரி நிறைய விஷயங்கள் இந்த யூபிட் பே அப்ளிகேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே சேனலில் கொடுத்துருக்கோம். அது நீங்கள் வேணால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்கை வச்சு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துங்க. இதோட பிடிஎஃப்பும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துங்க. இதில் நம்ம எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு ரெஃபர் லிங்க் வேணும். அந்த ரெஃபர் லிங்க் எங்கே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபர் லிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது டீட்டெயில் எல்லாமே கேட்கும். அந்த ரெஃபர் லிங்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எடுக்க முடியல அப்படின்னாக்கா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பற்றியான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதிலே உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைப்போம். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க் ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மொபைல் நம்பர் இருக்கும், அடுத்தது நேம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களை யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில் இருக்கும். அதில் நீங்கள் எதுவுமே டச் பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய நேம், உங்களுடைய நேம் வந்து ஃபுல் நேம் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கரண்ட்டில் உள்ள இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஏன்னா அதுக்கு மெசேஜ் வரும். இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு அடுத்தது கிரியேட்டிவ் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். உங்களுக்கு பிடித்தமான பாஸ்வேர்டு ஒரு 8 கேரக்டர் வர மாதிரி பண்ணிங்க. அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸ் லாக்கு, ஸ்மால் லெட்டர், நம்பர் இருக்க மாதிரி பார்த்துங்க. அதேமாதிரி திருப்பி ரீகன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதே பாஸ்வேர்டு இங்கே கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக் மார்க் இருக்கும், டிக் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு கீழே ரெஜிஸ்டர்னு கொடுத்துட வேண்டியதான். இந்த டீட்டெயில் எல்லாமே தெளிவாக டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, ஓகே உங்கள் ஐடி ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். அதில் உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்துடும். யூசர் நேம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் யூசர் நேமாக வரும். பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்த என்ன பாஸ்வேர்டோ அதுதான் பாஸ்வேர்டாக வரும். அதனால் நோட் பண்ணி வச்சிங்க. இது கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் ஓகேன்னு வந்துடும். ஓகேன்னு வந்த பிறகு நீங்கள் வந்து அடுத்தது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அப்ளிகேஷன் இன்ஸ்டாலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல யூபிட் பேன்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் லிங்க் இங்கே போகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்னு இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால ஓப்பன் இருக்குது. இந்த இடத்துல இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால் முடிஞ்சு இந்த இடத்துல ஓப்பன் வந்துடும். ஓப்பன் வந்த பிறகு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுடைய யூசர் நேம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருங்க. உங்களுடைய யூசர் நேம் உங்கள் மொபைல் நம்பராக இருக்கும். பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தது தான். அந்த பாஸ்வேர்டையும் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த பிறகு இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட் இருக்கும். ஆடுனாக்கா கமெண்டில் என்ன அப்டேட் என்ன இருக்கோ அதை பற்றி ஆட் இருக்கும். இது ஆஃபர் இருந்துச்சுன்னா அதை பற்றி ஆட் இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா உங்களுடைய டேஷ்போர்டு இதுமாரி தான் ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுடைய நேம் மேலே வந்திருக்கும், கீழே எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இப்போ நீங்கள் இதில் ஃபண்ட் ஆட் பண்ணி ப்ரைம் மெம்பர்ஷிப் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 599 ரூபா ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த இடத்துல ஆட் மணின்னு இருக்கும். இந்த ஆட் மணி கிளிக் பண்ணுங்கள். ஆட் மணி கிளிக் பண்ணிங்கனாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆட் மணி கிளிக் பண்ணுங்கள். ஆட் மணி கிளிக் பண்ணும்போது உங்களுடைய ஃபண்டு வேலெட்டில் தான் அந்த அமௌண்ட் ஏறும். இந்த இப்போ என்னுடைய ஃபண்டு வேலெட்டில் பாருங்கள் ₹2 தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஆட் மணின்னு கொடுத்த பிறகு இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த கியூஆர் கோடு தான் முக்கியம். கீழே வந்து யூபிஐ ஐடி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் ₹600 அமௌண்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா 599 ரூபா ஆக்டிவேட் பண்ணணும் இல்லையா. ₹600 ஆட் பண்ணுறதுக்கு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. இம்பார்ட்டன்ட் அதுதான். இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிடாது. இதை மினிமம் சைஸ் பண்ணி வச்சுட்டு, இதுமாதிரி மினிமம் சைஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக ஜிபேக்கு போய்டுங்க. ஜிபேயோ, ஃபோன்பேயோ நீங்கள் எங்கே பண்ணுறீங்களோ அங்கே போய்டுங்க. அந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த யூபிஐ கோடுக்கு தான் நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணுறீங்க. திருப்பி அதில் வந்து நம்ம மெசேஜ் கொடுக்கணும். அதனால் வந்து அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. மினிமம் சைஸ் பண்ணிவிட்டு ஜிபே, ஃபோன்பேயில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை சென்ட் பண்ணுங்கள். அமௌண்ட் எப்படி சென்ட் பண்ணுறது ஜிபேலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கியூஆர் கோடு இருக்கும் இல்லையா,
ஏற்கனவே அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க. இந்த கியூஆர் கோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா இதுமாரி ஸ்கேனிங் கேட்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்லோடு ஃப்ரம் கேலரி அப்படின்னு வரும். அதாவது உங்களுடைய கேலரியிலேருந்து நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம் கியூஆர் கோடை அப்படிங்கிறது மாரி. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய கேலரிக்கு போகும். அங்கே நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க இந்த கியூஆர் கோடு எதுன்னு பார்த்து கரெக்டாக டச் பண்ணி கொடுங்க. மாற்றி கொடுத்துடாதீங்க. நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்த எந்த கியூஆர் கோடோ அதை தான் கொடுக்கணும். ஏற்கனவே பண்ணி இந்த கியூஆர் கோடு இருந்துச்சுன்னா அதை கொடுத்துடாதீங்க. இந்த கியூஆர் கோடை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து கம்பெனியோடைய நேம் வரும். நேம் கீழே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்கும். நீங்கள் அமௌண்ட் வந்து 600 ருபீஸ் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வேணால் உங்களுடைய ஐடி மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, அதை வேணால் நீங்கள் இந்த இடத்துல ஆடு அப்படிங்கிற இடத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்த பிறகு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அடுத்தது இந்த யூபிஐ ஐடி, இந்த இடத்துல யூபிஐ ட்ரான்ஸ்லேஷன் ஐடின்னு ஒன்று வரும். அதை நோட் பண்ணி வச்சிங்க. அதை அங்கே நம்ம டைப் பண்ணணும். இப்போ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த பேஜுக்கு போய்டுங்க. நம்மளுடைய மினிமம் சைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கியூஆர் கோடு, அந்த பேஜுக்கு வந்துடுங்க. அந்த பேஜை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இங்கே எவ்வளோ அமௌண்ட் அனுப்பணுமோ அந்த அமௌண்ட் 600 ரூபான்னு போட்டுருங்க. அடுத்து யூபிஐ ட்ரான்ஸ்லேஷன் ஐடி, அந்த ஐடி நம்பர் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுருந்து அதையும் இந்த இடத்துல கரெக்டாக நோட் பண்ணிவிடுங்க. நோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நோ இமேஜ்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அப்லோடுன்னு இருக்கும். இந்த அப்லோடை கிளிக் பண்ணுங்கள். சைடில் உள்ள அப்லோடை கிளிக் பண்ணிங்கனாக்கா நிறையா கேலக்ஸிலேருந்து உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட், நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் இல்லையா, அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ராசஸ் அப்லோடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த இடத்துல ரெசிப்ட் அப்லோடுன்னு வந்துடும். அப்லோடுன்னு வந்த பிறகு கீழே வந்து சப்மிட் கொடுங்க. ரெசிப்ட் அப்லோடுன்னு இந்த இடத்துல வந்த பிறகு அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேலரி போகும். அங்கே வந்து ரெசிப்ட் வந்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ரெசிப்ட் அப்லோடுன்னு வந்துடும். கீழே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தது உங்களுடைய வேலெட்டு மெயின் பேஜுக்கு வந்துடும். சப்மிட் கொடுத்தோன்னா மெயின் பேஜுக்கு வந்துடும். மெயின் பேஜில் இது விளம்பரம் வந்தோன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து 2 ருபீஸ் தான் இருந்துச்சு. என்னுடைய ஃபண்டு வேலெட்டில் தான் வரும். அது ஃபண்டு வேலெட்டில் இப்போ 600 ரூபாய் ஆட் ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஆட் ஆகிடும். அப்படி இது ஆகலைன்னா ரெஃபரன்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆட் வந்துடும். 600 ரூபாய் ஆட் ஆகிடுச்சு. இப்போ 602 ரூபாய் என்னுடைய ஃபண்டு வேலெட்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணணும். ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் அப்டேட்டுன்னு இருக்கும். அதாவது ஆட் மணிக்கு பக்கத்துலேயே ஆக்டிவேஷன் அப்டேட்டுன்னு இந்த இடத்துல இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபண்டு வந்த பிறகு தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபண்டு வேலெட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு டிஸ்பிளே ஆகும். கீழே வந்து ப்ரீமியம் பேக்கேஜ் வந்து 599 இருக்கும். அதில் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். கீழே வந்து உங்களுடைய ஆக்டிவேஷன் ஐடி, அதாவது உங்கள் ஐடினா உங்களுடைய மொபைல் நம்பர், இல்லை உங்கள் டவுன்லைனுக்கு யாருக்கும் பண்ணிங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணோன்னே இந்த ஐடியா ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய நேம் கீழே வந்துடும். இந்த இடத்துல வெரிஃபைன்னு வந்துடும். க்ரீன் கலரில் அவங்க நேம், நீங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல அவங்க நேம் வந்துடும். இந்த இடத்துல வெரிஃபைன்னு வந்துடும். வந்த பிறகு பே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை பே டு வேலெட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இப்படி ஒரு மெசேஜ் வந்துடும். இப்போ உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணுறது. ஈஸியாக ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி தெளிவாக கேட்டுக்கிட்டு பிளான் கேட்டுட்டு ஆக்டிவேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ்கள் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு இன்கம் ரீசார்ஜ் மூலியமாக வர இன்கம் தனியாக ஒவ்வொரு இதுக்கும் வேலெட்டில் தனித்தனியாக வரும். அது எல்லாமே நீங்கள் அதில் படித்து பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்து உங்களுடைய மெனு லெஃப்ட் கார்னரில் 3 கோடு இருக்கு இல்லையா, அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு மெனுஸ் ஓப்பன் ஆகும். இந்த மெனுஸில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபைல், டேஷ்போர்டு எல்லாமே இருக்கும். கேலரி எல்லாமே இருக்கும். இதில் வந்து ரெஃபர் கோடு எடுக்கிறதுக்கு கீழே அப்படியே கேஎஃப்சி டீட்டெயில் இருக்கும். கேஎஃப்சி டீட்டெயில் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து வைங்க. ஏன்னா உங்களுக்கு பேங்க் வித்ட்ரால் வந்து கேஎஃப்சி இருந்தால் தான் பேங்க் வித்ட்ரால் கரெக்டாக வரும். கீழே வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரெஃபரர் ஷேர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஷேர் பண்ணுறதுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கோ இதுக்கும் நீங்கள் அதில் காப்பி லிங்க் இருக்கும். அதை காப்பி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களையும் ஐடி ரிஜிஸ்டர் பண்ண வைக்கலாம். ஐடி ரிஜிஸ்டர் பண்ண மூலயமா உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் இருக்குது. 20 லெவல் ரெஃபரல் இன்கம் இருக்குது. அதை பற்றிலாம் வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். செக் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அந்த ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஈஸியாக அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதை பற்றி எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாக கேட்டுக்கிட்டு இந்த பிளானில் நல்லா ரன் பண்ணுங்கள். பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.